நம்ம நல்லா உழைக்கிறோம். ரொம்ப பரிசுத்தமான உள்ளத்தோடு இருக்கோம். முருகா முருகான்னு வணங்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா வேலை செஞ்சுட்டு ரொம்ப அசதியாக நம்ம தூங்கிடுவோம் நைட்டில். ஆனாலும் நம்மளுடைய சிந்தனை தூங்கவே தூங்காது. நம்ம இருதயம் எப்படி தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்து அதோடைய ஸ்ருதியை எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் தூங்கவே தூங்காது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம இவ்வளோ பெருசாக வரணும், நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கணும், நம்ம இவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டணும், நம்ம இதில் உயரணும், நம்ம போட்டு வச்சுருக்க திட்டங்கள் எல்லாம் நிறைவேறணும், கடவுள்கிட்ட நம்ம போயிட்டு எல்லாமே நம்ம முறையிட்டோம், நமக்கு இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் தூங்கவே தூங்காது. எக்கணமும் அந்த சிந்தனைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை தான் நம்மளை காலையில் எழுப்பி விடும், நம்மளை ஒரு நல்ல வேலை செய்கிறதுக்கு தூண்டிவிடும். நம்ம உயரத்துக்கு காரணமே அந்த சிந்தனை தான். அந்த சிந்தனை நம்ம ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கணும். நமக்கு யார் எப்போ எது சொல்லி நம்மளை கலைச்சாலும் நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கணும். இதை தான் செய்ய போகிறோம், நமக்கு தான் இது நிச்சயமாக நமக்கு நம்ம முருகர் கொடுப்பாரு. நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம பண்ணுறோம். முருகர் நம்மளுக்கு கைதான் நீட்டி விடுவார். நம்ம நேரங்களை தான் நல்ல நேரமாக அமைச்சு கொடுப்பார். ஆனால் அதை செயல்படுறது நம்ம, செயல்பட வைக்கிறது முருகர். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிந்தனையை தெளிவாக வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு ரொம்ப வலிமை வாய்ந்த சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தூங்கினாலும் நம்ம சிந்தனை தூங்காது. அது நல்ல சிந்தனையாக இருந்தால் காலையில் அதுக்கு என்ன தேவையோ அது வீடு தேடி வர வச்சிடும். அந்த சிந்தனைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு நடக்கும். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நமக்கு நல்லதே நினைக்கணும். நைட்டு தூங்கும் போது முருகா என் கனவுல வா, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நீ தான் என்னை திருத்தணும், நீ தான் என்கிட்ட பேசணும், என் கனவுல பேசு, என் நினைவிலையாவது பேசு, இல்லை என் சிந்தையிலையாவது பேசு, ஏதோ ஒரு ரூபத்தில் என்கிட்ட பேசு. நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், எப்படி வாழணும்னு நீ தான் சொல்லணும். கண்டிப்பாக நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட சொல்லிவிட்டு முருகருக்கு ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு நம்ம தூங்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.